அவங்க வழிய சுத்தமாக்குது. கடைசியா சீசருக்கு ஒரு மகனை பெத்து கொடுக்கறாங்க, சிசேரியன். இதனால எஜிப்துல மட்டும் இல்ல, ரோம்லயும் அவங்க வம்சத்தோட பிடி இன்னும் வலுவாகுது. ஆனா ரோமோட அரசியல் இருக்கே, அது எப்பவும் கொந்தளிப்பானதுதான். திடீர்னு சீசர் படுகொலை செய்யப்படுறார். அவ்வளவுதான், கிளியோபாட்ராவோட பாதுகாப்பு கேள்விக்குறியாயிடுச்சு. உடனே தன்னையும் தன் மகனையும் காப்பாத்திக்க அவசர அவசரமா எஜிப்டுக்கு தப்பிச்சு ஓடி வர வேண்டியதாயிடுச்சு. ரோம்ல ஒரு கதவு மூடிச்சுதான், ஆனா கிளியோபாட்ராவுக்கு இன்னொரு பெரிய கதவு திறக்கப் போகுது. அதுதான் சீசரோட நண்பரும் இன்னொரு பவர்ஃபுல்லான ரோமானியருமான மார்க் ஆண்டனி. அவரோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கிளியோபாட்ராவோட வாழ்க்கையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த, ரொம்ப புகழ்பெற்ற காலம் ஆரம்பிக்குது. மார்க் ஆண்டனியோவோட கூட்டணிக்கு அப்புறம் கிளியோபாட்ராவோட பவர் வேற லெவலுக்கு போயிடுச்சு. எகிப்தோட அளவே இல்லாத செல்வம் ஒரு பக்கம், ஆண்டனி மூலமா ரோம்ல கிடைச்ச செல்வாக்கு இன்னொரு பக்கம், கூடவே ஒரு பெரிய ராணுவ பலம். இதெல்லாம் சேர்ந்து அவங்கள மத்திய தரைக்கடல் பகுதியிலேயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பெண்ணா மாத்துச்சு. அதிகாரத்தோட உச்சத்துல இருந்தப்போ அவங்க வாழ்க்கை ஒரு தேவதை மாதிரி தான் இருந்துச்சு. தன்னோட முகத்தையே நாணயங்கள்ல அச்சிட்டாங்க. பெரிய பெரிய புது கட்டிடங்களுக்கு தன்னோட பேரையே வச்சாங்க. தங்கம், வைரம்னு நெய்த ஆடைகளை போட்டிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேல மார்க் ஆண்டனியோட 3 குழந்தைங்கள பெத்து தன்னோட வம்சத்தை இன்னும் பெருசாக்கினாங்க. ஆனா இந்த சந்தோஷம், இந்த அதிகாரம், இந்த காதல் ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன்னா ரோம்ல சீசரோட வளர்ப்பு மகன் ஆக்டேவியன் வளர்ந்துட்டு இருந்தான். அவனோட அதிகாரத்துக்கு இவங்க 2 பேரும் பெரிய தடையா இருந்தாங்க. அதனால ஒரு பெரிய கடைசி போர் வர்றது உறுதியாகிடுச்சு. கிமு 31. இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெறும் ஒரு வருஷம் இல்ல, இது ஒரு சகாப்தத்தோட முடிவை குறிச்ச வருஷம். உலக வரலாற்றோட போக்கையே மாத்தின ஆக்டியம் கடற்போர் நடந்த வருஷம். ஆக்டியம் கடல்ல நடந்த அந்த போர்ல ஆக்டேவியனோட தந்திரமான போர் வியூகத்துக்கு முன்னாடி கிளியோபாட்ரா, மார்க் ஆண்டனியோட பிரம்மாண்டமான கப்பல் படைகள் எல்லாம் சின்னாபின்னமாகி போச்சு. ஒரே ஒரு தோல்வி அவங்களோட கனவு, ஆட்சி, காதல் எல்லாத்தையுமே அந்த கடல்ல மூழ்கடிச்சது. இந்த தோல்விக்கு அப்புறம்தான் நாம அவங்க வாழ்க்கையோட கடைசி, அதே சமயம் ரொம்ப ரொம்ப மர்மமான ஒரு பகுதிக்கு வரோம். இங்கதான் அவங்க மரணத்தோட மர்மமும் நாம ஆரம்பத்திலிருந்து தேடிட்டு இருக்கிற அந்த கல்லறையோட மர்மமும் ஒன்னா சேருது. அவங்க எப்படி இறந்தாங்கன்றதுல 2 விதமான கதைகள் இருக்கு. முதல் தியரி என்னன்னா, ஆண்டனிக்கும் அவங்களுக்கும் நடந்த ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் ஆண்டனி அவங்கள கொன்னுட்டு தன்னையும் மாய்ச்சிக்கிட்டாருங்கிறது. 2வது தியரி, இதுதான் ரொம்ப ஃபேமஸ், ஆக்டேவியன் கையில கைதியாகி ரோம் தெருக்கல்ல அவமானப்படுறத தவிர்க்க ஒரு விஷப்பாம்பை வச்சு அவங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்றது. இதுல எது உண்மை? அவங்க எப்படி இறந்தாங்கன்றதுல எவ்வளவுதான் குழப்பம் இருந்தாலும் பழைய வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப உறுதியா இருக்காங்க. அது என்னன்னா, கிளியோபேட்ராவோட உடலும் ஆண்டனியோட உடலும் அவங்க காதலுக்கு அடையாளமா ஒரே கல்லறையில தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு.